ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இப்போ பார்க்குறது 5 ஏக்கர். இப்போ நம்ம இந்த 5 ஏக்கர் பார்க்குறக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நம்மளோட இடம் ஏதாவது சேல் பண்ணுற மாதிரி இருந்தாலும், இல்லை நீங்கள் ஏதாச்சும் ஒரு இடம் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும், தாராளமாக நீங்கள் ஸ்க்ரீனில் 3 என்னோட நம்பருக்கு கால் பண்ணலாம். அதே மாதிரி அடுத்து நம்ம அப்லோட் பண்ணுற இடம் வந்து உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே சூட்டபுளாக இருக்குமா அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்க, நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் போட்டு வச்சுக்கோங்க. வாங்க இப்போ இந்த இடத்தோட டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா 5 ஏக்கர். இப்போ இந்த 5 ஏக்கரில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இளநிக்கு தான் இவங்க விட்டுருக்காங்க. பாருங்கள், உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த 5 ஏக்கர் இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லோ பட்ஜெட் தான். இந்த 5 ஏக்கர் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, பொள்ளாச்சியிலேருந்து வெஸ்ட் சைடு, அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த பொள்ளாச்சியிலேருந்து மேற்கு பகுதியில் இது லொக்கேட் ஆகிருக்கு. கரெக்டாக பொள்ளாச்சியிலேருந்து உங்களுக்கு ஒரு 12லேருந்து ஒரு 13 கிலோமீட்டர் வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா, இவங்க வந்து ஏக்கருக்கு 75ன்னு இது பண்ணி கிட்டத்தட்ட இதுக்குள்ளே கவுண்ட் பண்ணி பார்க்கும்போது தென்னை மரம் வந்து பார்த்திங்கன்னா 300 தென்னை மரம் இதுக்குள்ளே போட்டிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் முன்னாடி பார்த்துருப்பீங்க மலம்பில், இது பாருங்கள் தேக்கு. அது இல்லாமல் தேக்கு மரமும் இவங்க வந்து உள்ளுக்குள்ளே அதிகமாக போட்டிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இதில் தேக்கு தென்னை மரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், தேக்கு தென்னை மரம் ரெண்டுமே கலந்துருக்கு. அது இல்லாமல் இதுக்குள்ளே ஒரு வீடு வந்துடும். வீடு மீன்ஸ் ரொம்ப ஒரு லக்ஸூரியஸாக இருக்காது. வீடு வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெடிஷ்னல் ஸ்டைலில் ஒரு வீடு வந்துடும். அதே மாதிரி மாடு வளர்க்குற மாதிரி நமக்கு ஆசை இருந்தாலும் இதுக்குள்ளே வந்து மாடு, அதாவது ஒரு 6லேருந்து 7 மாடு வளர்த்துற அளவுக்கு மாட்டுச்சாலை இருக்குது. அது இல்லாமல் மறுபடியும் வேலைக்காரங்க தங்கிறதுக்கு இதில் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஓட்டு வீடு மாதிரி ஒன்று இருக்குது. பட் வந்து அது வேலைக்காரங்க தான் தங்க முடியும். நம்ம வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து ஃபேமிலியோடு இது பண்ணுற மாதிரி ஆகுது. அதுக்கு அந்த பெரிய வீடு தான் ஆகும். ஸோ வந்து கிட்டத்தட்ட 2 வீடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போரு, அது இல்லாமல் ஒரு கிணறு வந்துடுது. நமக்கு தனி கிணறு வந்துடுது. ஏன்னா 3 ஏக்கருக்கு மேலே போனாலே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தனி கிணறு தான் எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. தனி கிணறு வந்துடும். அது இல்லாமல் 5 HP ஃப்ரீ இபி சர்வீஸ் வந்துடுது. மரத்துக்கு வயசு வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் ஒரு 20 அந்த மாதிரி தான் இருக்கும். அதிகமாக நான் சொல்கிறேன், பட் 20க்குள்ளே தான் இருக்கும் மரத்துக்கு வயசு. அப்படி இருக்கும்போது மரத்துக்கும் வயசு எல்லாமே ஒரே அளவு வயசு மரம் தான். இதில் தேக்கு மரமும் நம்ம கலந்துருக்கிறதுனால இது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல தண்ணி வசதி உள்ள ஏரியா. தண்ணிக்கு பிரச்சனை இல்லை. உங்களுக்கு மண்ணை பார்க்கும்போதே தெரியும். அதே மாதிரி ரெட் சாயில் டாக்குமெண்ட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா, டாக்குமெண்ட் வந்து ஒருத்தரோட கையெழுத்து தான். இவர் இந்த இடத்தோட ஓனர் ஒருத்தரோட கையெழுத்து தான். பாருங்கள், அந்த வேலைக்காரங்க தங்குற மாதிரி வீடுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அது இந்த வீடு தான். இப்போ இது இளநீ கொடுத்துருக்காங்க, நாளைக்கு நம்ம தேங்காய் கூட கொடுத்துக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது டாக்குமெண்ட்ஸு, தனிக்கிணறு, தார் ரோடு பேஸு, சர்வீஸு, ஃப்ரீ இபி சர்வீஸு எல்லாமே நமக்கு வந்துடுது. ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நம்ம நல்லபடியாக பேசி முடிக்கலாம். விலை இது வந்து பார்த்திங்கன்னா ஏக்கர் 40 லட்ச ரூபா சொல்கிறாங்க. உடனடி கிரையமாக இருந்தால் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தால் தாராளமாக கால் பண்ணுங்கள். நம்ம நல்லபடியாக பேசி முடிச்சு கொடுக்கலாம். அதே சமயம் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.